கர்நாடகாவில் டெங்குவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 25,000ஆக உயர்வு. 12 பேர் உயிரிழந்த நிலையில் டெங்குவை தொற்று நோயாக அறிவித்தது கர்நாடக அரசு. கர்நாடகாவில் டெங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருப்பூர், தருமபுரி பகுதிகளில் பரிசோதனைகள் மேற்கொள்ள பொது சுகாதாரத்துறை உத்தரவு. இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைக்க அஷ்யூரன்ட் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் மையத்தை நிறுவ ஈட்டன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். 200 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தத்துடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சந்திப்பு. ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை என்றும் தகவல். காவிரியில் இருந்து தண்ணீர் எடுக்க அனுமதி வழங்கிய அரசாணையை எதிர்த்து வழக்கு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் குடும்பத்தினர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. 7,93,000 பேர் தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் டிஎன்பிஎஸ்சி தகவல். அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கத்தில் உள்ள இருக்கைகள் சேதமடைந்துள்ளதால் மாணவர்கள் அவதி. நிகழ்ச்சிகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் அரசு நூலக பராமரிப்பிற்கு செலவிடாதது ஏன் என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி. கல்லூரிகளை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். கல்வி மையங்களை குறிவைத்து மின்னஞ்சலில் விடுக்கும் கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் தற்கொலை. ஊசி செலுத்திக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை. சேலம் பருத்திக்காடு அருகே பட்டாசு குடோனில் வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த முயன்ற அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். 8 பேர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தஞ்சை அருகே குடிநீர் முறையாக வழங்காத ஊராட்சியை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். பாடை கட்டியும் சாலையில் படுத்து உருண்டும் எதிர்ப்பு. கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் 2வது குற்றவாளியாக சேர்ப்பு. முதல் குற்றவாளியாக காதலி பவித்ரா சேர்க்கப்பட்டதாகவும் பெங்களூரு போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தகவல். புருனேவில் உலகின் பெரும் பணக்காரரான மன்னன் சுல்தான் ஹாஜியுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள திட்டம்.
டெல்லியில் இருந்து ஜம்மு காஷ்மீர் புறப்பட்டார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார். மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத், பஜ்ரங் புனியாவுடன் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சந்திப்பு. ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக வினேஷ் போகத் நிறுத்தப்படலாம் என்ற தகவலுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை. கந்தஹார் விமான கடத்தலில் தீவிரவாதிகளில் இந்து பெயர்களில்தான் தங்களை அழைத்துக் கொண்டனர். நெட்ஃபிளிக்ஸ் கூறியது உண்மைதான் எனவும் 1999 சம்பவத்தில் உயிர் பிழைத்தோர் பரபரப்பு தகவல். வடகொரியாவில் வெள்ள தடுப்பு பணிகளை கண்காணிக்காத 30 அதிகாரிகளுக்கு மரண தண்டனை. அதிபர் கிம் ஜாங் உன் அதிரடி உத்தரவு. இயக்குனர் வெற்றிமாறன் பிறந்த நாளை போஸ்டர் வெளியிட்டு வாழ்த்திய விடுதலை 2 படக்குழு. கதை சொல்லியின் கதாநாயகன் என்று புகழாரம். ஆந்திராவின் நகரி பகுதியில் உள்ள திரையரங்கில் வைக்கப்பட்டுள்ள கோட் பிள்ளையார் நாளை திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் விஜய் ரசிகர்களுக்கு எகிரும் எதிர்பார்ப்பு.